السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على رسول سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقال الله تعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரியது என்று அவனை போற்றி புகழ்ந்து, ஸலவாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் கூறியதன் பின்னால், ஜும்மாவுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய நல்லடியார்கள், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறான், அவைகளை நாம் எடுத்து நடக்கும் விஷயத்தில் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை எதிலிருந்தெல்லாம் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி கூறியிருக்கிறார். அவைகளிலிருந்து நாம் முற்றாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கும் விஷயத்தில் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயர்ந்த மேலான தீனுடைய வாழ்க்கை முறைகளை வகைகளை நமக்கு காட்டி தந்தார்களோ அவைகளை நாம் மிக கவனமாக பின்பற்றும் விஷயத்தில் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் வசியத்து செய்கிறேன், புத்தி கூறுகிறேன். மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலால் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகிய எம்மை ஒரு கண்ணியமான சிறப்பான மேலான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறார்.
அனைத்து படைப்பினங்களையும் படைக்கக்கூடியவன் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அலா லஹுல் ஹல்க் வல் அம்ரு தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். படைப்பதும் ஏவுவதும் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்படி இருந்தும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகிய எம்மை கலக்து பியதைய, நான் என்னுடைய கையினால் அவர்களை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏனைய படைப்பினங்களை ஆகு என்றால் ஆகிவிடும். இதா அராதல்லாஹு ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். ஏதாவது ஒன்றை உண்டாக்க நாடித்தால் ஆகு என்றால் ஆகு என்று நாடினால் அது ஆகிவிடும். ஆனால் அப்படி இருந்தும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகிய எம்மை அவனுடைய கைகளினால் படைத்ததாக சொல்லி காட்டுகிறார். வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்து நான் அவர்களுக்கு ஊதி இருக்கிறேன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய ரூஹை எங்களுக்கு ஊதி இருக்கிறான். இதெல்லாம் ஏன் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு சொல்லி காட்டுகிறான்? மனிதர்களாகிய நாம் ஒரு சிறந்த படைப்பு, உயர்ந்த படைப்பு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு விரும்பிய ஒரு படைப்பு. ஆக இந்த மனிதர்களாகிய நாம் உலகத்திலும் சந்தோஷமாக வாழ்ந்து முடிவில்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் நாம் சொர்க்கவாதி ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு காலத்துக்கு காலம் வேதங்களை இறக்கி வைத்தான். ஒவ்வொரு வேதமும் ஜபூராக இருந்தாலும் இஞ்சிலாக இருந்தாலும் ஒவ்வொரு வேதங்களும், அந்த வேதங்கள் ஒவ்வொன்றும் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை நெருங்க வைக்கிறது. அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க உதவி புரிகிறது. அவைகள் எங்களுக்கு உலக வாழ்க்கையிலும் ஆகிரத்திலும் வெற்றியடைய வழி கோலுகிறது. குர்ஆன் மட்டுமல்ல, வேதங்கள் மட்டுமல்ல, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு காலமும் நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களை எமக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைத்தார். உலகத்துக்கு வந்த அனைத்து நபிமார்களும் எமக்கு வழிகாட்டிகள். நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த முறையில் வாழ்ந்தால் நாம் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய சந்தோஷத்தை பெறலாம், இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், ஆகிரத்துடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்கிற முறைகளை, வழிகளை அவர்கள் தெளிவாக எமக்கு காட்டி தந்தார்கள். ஆக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களுடைய முன்னேற்றத்துக்காக, மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய சீர்திருத்தத்துக்காக 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். முழு நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்து மனிதர்களுக்கு வழிகாட்டினார்கள். யார் யாரெல்லாம் இந்த வேதங்களையும் நபிமார்கள் சொன்ன விஷயங்களையும் எடுத்து தங்களோட வாழ்க்கையில அமைத்து கொண்டார்களோ அந்த மக்களை வெற்றி உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் உலகத்திலும் வெற்றி அடைந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாள் அவர்கள் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம்தான். இது மட்டுமல்லாமல் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எது நலவு எது கெடுதி என்பதை அல்லாஹ் விளங்கவே வைத்திருக்கிறார். யாரும் ஒரு நலவை தெரியாமல் விடுவதும் இல்லை, யாரும் ஒரு தவறை தெரியாமல் செய்வதும் இல்லை. தெரிந்துதான் நாம் நலவை விட்டு கொண்டிருக்கிறோம், நலவான காரியங்களில் நாம் பொடுபோக்கு செய்கிறோம். இதே போல தெரிந்துதான் நாம் தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்லும் பொழுது வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. வனஃப்ஸின், ஒவ்வொருவருடைய உயிரின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். ஒனஃப்ஸின், உயிரின் மீது சத்தியமாக, ஒமா சவ்வாக, அதை சீராக்கியவன் மீது சத்தியமாக. உயிரில் சத்தியமிட்டு அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்ற விஷயம் என்ன? இந்த அளவுக்கு சத்தியமிட்டு சொல்ற விஷயம் என்ன? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அந்த ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எது நலவு எது கெடுதி என்பதை நாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்க வைத்திருக்கிறோம். அல்ஹமஹா இல்ஹாம், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உதிப்பை அல்லாஹ் விளையாக்குறான்.
ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ஒரு உதிப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது நல்லது என்கிற விளக்கம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது கெட்டது என்கிற விளக்கமும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்க ஒவ்வொருவருக்கும் இதை விளங்க வைக்கிறான். நாம் சிந்தனை செய்து பார்த்தால், நாம் ஒரு நலவை விடுகிறோம் என்றிருந்தால் தெரிந்து விடவில்லை, தெரியாமல் விடவில்லை, தெரிந்துதான் விடுகிறோம். தொழுகிறது என்கிறது அது பெரிய அமல் என்கிறது நமக்கு நன்றாக தெரியும், தெரிந்துதான் நாம் 5 நேர தொழுகையில புறப்பாடு செய்கிறோம். இன்னைக்கு முஸ்லீம்கள் அதில் புறப்பாடு செய்கிறார்கள். இதே போல நோன்பு ஒரு பெரிய அமல் என்று தெரியாமல் யாரும் நோன்ப விடவில்லை, தெரிந்துதான் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல ஜகாத், இதே போல ஹஜ்ஜு, இதே போல ஏனைய திலாவத், திக்ரு, ஏனைய நல் அமல்கள் ஒவ்வொன்றும் இது நல் அமல் என்று ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வழங்க வைத்திருக்கிறார். இது நலவென்று நன்றாக தெரியும், தெரிந்துதான் அதில் புறப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இதே போலதான் தவறென்று தெரியாமல் அதை செய்யவில்லை, தவறென்று தெரிந்துதான் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொய் சொல்வது தவறென்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அல்ல. பொய் சொல்வது தவறுங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அல்ல, தெரிந்து கொண்டுதான் நாம் பொய் சொல்கிறோம். குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எமக்கு வந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கை நாதாக்கள் பெரியார்களுடைய மூலமாகவும் தெரிய வரும், பொய் சொல்வது ஹராம், பொய் சொல்வது கூடாது. சாதாரணமாக யாருக்கும் தெரியும் இது பொய் கூடாது, ஆனால் கூடாது என்று தெரிஞ்சுதான் நாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏமாற்றம் கூடாது என்று தெரிந்துதான் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இதே போல என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ இந்த தவறுகள் எல்லாம் தெரிஞ்சுதான் நாம் செய்கிறோம். உலகத்துல மனிதன் ஒரு நிலைமை எடுத்து பார்த்தால், ஒரு தவறு செய்ய மனிதன் நாடும் பொழுது அவன் முன்னாலும் பின்னாலும் 2 ஓரங்களையும் பார்க்கிறான். ஒரு தவறு செய்ய முன்னால் யாரும் தன்னை அவதானிக்கிறார்களா? யாரும் ஒரு தவறு செய்வதற்கு முன்னால் யாரும் தன்னை அவதானிக்கிறார்களா? முன்னால பார்க்கிறார், பின்னால பார்க்கிறான், 2 இடது பக்கங்களை பார்க்கிறான். யாரும் அறிமுகமானவர்கள் இல்லை, யாரும் இதை பார்ப்பதற்கு இல்லை என்று அவன் நினைக்கும் பொழுதுதான் அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த பார்வையை சொல்கிறது ஏதோ ஒரு தவறு செய்ய ரெடியாகிறான், தயாராகிறான் என்பது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாராவது அறிமுகமானவர்கள் இருந்துவிட்டால் அவர் நல்ல பிள்ளைய போல சென்று விடுகிறார். ஏன்? பின்னால் ஒரு ஆள் அவதானிக்கிறாரு, அல்லது தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு. அதனால அவர் மெல்ல அந்த தவறிலிருந்து தனக்கும் அந்த தவறுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற போக்கில் அவர் போய்விடுகிறார். யாரும் இல்லை என்றிருந்தால் அந்த தவறை அவர் செய்ய முற்படுகிறார். மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்களே, இது இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன பிள்ளையுடைய விஷயத்திலையும் பார்க்கலாம். அந்த சின்ன பிள்ளையும் ஒரு தவறு செய்யும் பொழுது அவதானிக்கிறது. யாராவது குடும்பத்தவர்கள் அவதானிக்கிறார்களா? யாராவது என்னை நோட்டமிடுகிறார்களா? அப்படி என்றிருந்தால் அந்த சின்ன பிள்ளையும் தவறு, அந்த பிள்ளையும் அதிலிருந்து விலகிக் கொள்கிறது. பெரியார்களே, அந்த பிள்ளைக்கு குர்ஆன் தெரியாமல் இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு ஹதீஸ் தெரியாமல் இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு நாதாக்கள் பெரியார்களுடைய வாழ்க்கை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையில உள்ளம் சொல்லுகிறது இது தவறு, இது தப்பு, இது குத்தம். ஆக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதைத்தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, உயிரின் மீது சத்தியமாக, அதை செவ்வையாக்கியவன் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் நாங்கள் விளங்க வைத்திருக்கிறோம், தக்வாஹா ஃபுஜூரஹா, இது தக்வா, இது நன்மை, இது நலவு தரக்கூடியது, இது மக்கள் விரும்பக்கூடியது என்பது அவர்களுக்கு தெரியும். ஃபுஜூரஹா, இது தவறு, இது தப்பு, இது கெடுதி செய்யக்கூடியது என்கிறதையும் அவர்களுக்கு தெரியும். இப்ப ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த 2 விஷயத்தை முன்வைத்து சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ, திட்டமாக வெற்றி